இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் புத்தாண்டுக்கான ஆசீர்வாதத்தை பெறும்படி உங்களுக்காக செபிக்க காத்திருக்கின்றோம். கடந்த ஆண்டை குறித்து தியானித்து பாருங்கள். எத்தனையோ துன்பங்கள் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள், கலக்கங்கள், போராட்டங்கள், நோய் நொடிகள், கஷ்டங்கள், பிரிவினைகள், பிளவுகள், இப்படி பல விஷயங்கள் கடந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து ஒரு செய்தி சொல்லுகின்றார். என்ன செய்தி தெரியுமா? எண்ணிக்கை ஆகும் 6ஆம் அதிகாரம் 22 27 வரைக்கும் வாசிக்குவார்கள். கடவுள் மோசையை பார்த்து சொல்லுகிறார், என் மக்களை ஆசீர்வதிக்க போகின்றேன். எப்படி ஆசீர்வதிக்க போகின்றார்? இதை நாம் வாசிக்கும் போது என்ன சொல்கிறார்? ஆண்டவர் உனக்கு ஆசீர் வழங்குவாராக. இரண்டாவது, ஆண்டவர் உன்னை காப்பாராக. மூன்றாவது, ஆண்டவர் தம் திருமுக ஒளி உன்னை வீச செய்வாராக. ஏனெனில் அவர் உன்னை அருள் பொழிவு செய்துள்ளார். இதை கேட்கிறேன் நண்பர்களே, மக்களே. நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு தூரமாய் இருந்த காலங்களிலே அவருடைய முகவழி நம்மை இல்லாமல் போய்விட்டது. இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய முகவழி உன்னை வீச செய்வேன். எப்போது கடவுளின் முகவழி நம்மை வீசப்படும்? எப்போது கடவுள் நம்மை பாதுகாப்பார்? எப்போது கடவுள் நம்மோடு கூட இருப்பார்? இதற்கான விளக்கம் நாம் விவிலியத்தை தியானிக்கும் போது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4 7 வரை இன்றைய வாசகம் சொல்லுகின்றது. என்ன சொல்லுது பாருங்க. காலம் நிறைவேறிவிட்டது. திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாகும்படி அவர் நம்மை பாதுகாக்கின்றார். காலம் நிறைவேறிவிட்டது. என்ன காலம்? துன்பத்தின் காலம், பிரச்சனையின் காலம், போராட்டத்தின் காலம் எல்லாம் முடிவு போய்விட்டது. எவரெல்லாம் திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருப்பார்களோ, திருச்சட்டம் என்ன? திருவிவிலியத்தை பற்றி சொல்லுகின்றன. என்றைக்கு திருவிவிலியத்தை வாசித்து திருச்சட்டமாக சட்டமாக நம் உள்ளத்தில் கருதி அதை நிறைவேற்றுகிறதில் கவனம் செலுத்துகின்றோமோ, அன்று நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். அது மாத்திரம்தான் அன்று சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் என் பிள்ளைகளாக இருப்பதினால் கடவுள் தம் மகனின் ஆவி உங்களுக்குள்ளே புகுத்துகின்றார். எப்போது கடவுளின் முகவழி நம்மை வரும் என்று பார்க்கும்போது, கடவுளின் ஆவி நமக்குள்ளே வரும்போது நம்முடைய முகத்தோற்றமானது மாறிவிடும், பிரகாசமாக மாறிவிடும். நம் முகங்கள் கருப்பா இருக்கா, செருப்பா இருக்கா, கலரா இருக்கா, மேக்கப் இருக்கா, இல்லையா? அதல்ல. என்னைக்கு கடவுளின் ஆவி நம்மில் புகட்டப்படுகிறதோ அப்போது நம்முடைய முக ஒளியானது, முகமானது பிரகாசிக்க தொடங்கும். இதான் கடவுள் நமக்குள் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆக இந்த ஆண்டின் முதல் நாளிலே நம்ம வாழ்க்கையில கடவுளின் பிள்ளைகளாவதற்கு வழி என்ன என்று கண்டுபிடிக்கும் போது அது ஒரே வழிதான். திருச்சட்டத்தை அறிந்து, விவிலியத்தை படித்து, பைபிளை படித்து, அந்த வாக்குக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றும் போது அந்த கடவுள் அவருடைய முகவழியை நம்மை வீசுகின்றார். எவ்வாறு? அவருடைய ஆவி நம்மை நமக்குள் புகுட்டும் போது நம்முடைய முகம் பிரகாசம் அடைகின்றன. என்றைக்கு கடவுள் ஆவி நமக்குள் வருகிறாரோ அந்த நாளிலிருந்து வாழ்க்கையிலே பேர் பெற்ற பிரச்சனை வந்து தாக்கினாலும் அது முகத்தோற்றத்தை மாற்றாமல் அவை அனைத்தும் மறைந்து போகிறதாக இருக்கும். உன் உள்ள தோற்றத்தை மாற்றாமல் உள்ளத்தில் ஒரு ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கும். ஆக இந்த 2026ஆம் ஆண்டிலே உன்னிடத்தில் கடவுளை எதிர்பார்க்கின்றார். கடவுளின் பிள்ளைகளாக ஒரு பாக்கியம். கடவுளின் பிள்ளைகளாக எவ்வாறு மாறுவது? திருவிவிலியத்தை வாசித்து அதற்கேற்றவாறு வாழ்வது. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறினாலும் செய்த ஒவ்வொரு தவறுகளையும் அமர்ந்து யோசிப்போம். என் பேச்சிலே, என் சிந்தனையிலே, என் செயலிலே நான் எத்தனை தவறுகளை செய்து கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த அருளை இழந்து போயிருக்கின்றேன். இனிமேல் என்னை சரி செய்து இறைமக்களாக, கடவுளின் பிள்ளையாக வாழ்ந்து அவருடைய ஆவியை பெற்று என் முகத்தில் கடவுளின் ஒளி பிரகாசிக்கும் அளவுக்கு அந்த உன்னத கடவுளின் பிள்ளையாக மாறுவேன் என்று அர்ப்பணிப்போமா? செபிப்போம். எங்களால் தந்தையை வைப்பார் என்னோடு இணைந்து செபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய அருள் பேராற்றல் இந்த 2026ஆம் ஆண்டிலே ஒவ்வொருவரையும் உயர்த்தும்படிக்காக செபிக்கின்றேன். ஒருவரையும் நீர் விட்டு விலகாமல் அனைவரும் மோடி இணைந்து வாழ்ந்து ஒரு வாக்கியத்தை தருவீராக. இறைவனின் ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக. அறிந்து அறியாமல் செய்தவைகளை நீர் மன்னித்து இந்த 2026ஆம் ஆண்டிலே உம்முடைய ஆவியை ஒரு பிள்ளைகளுக்குள் புகுத்தி அவருடைய உள்ளங்களையும் உடல்களையும் மாற்றி அமைப்பீராக. இனி வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழுகின்ற ஆற்றலை நீர் வழங்கும். இந்த புதிய ஆண்டுக்கான சுகம், பலம், ஆரோக்கியம், உடைய ஆற்றல், ஒரு வல்லமை என்னோடு இணைந்து செவிக்கின்ற ஒவ்வொருவரையும் கடந்து வரட்டும். இறைவனுக்கு தாமே பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறாங்க. இவெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் செபித்து இந்த புத்தாண்டுக்கான ஆசீரை ஒவ்வொருவருக்குமே பெற்றுக் கொடுக்கின்றேன். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நண்பர்களே, மக்களே, இன்று முதல் விவிலியத்தை வாசித்து பாருங்கள். பைபிளில திருவிவிலியம் என்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த ஆண்டில 2026ஆம் ஆண்டில ஒவ்வொரு நாளும் எத்தனை பகுதிகளை படிக்கலாம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்டேட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 2026ஆம் ஆண்டிலே திருவிவிலியமானது மொபைல் ஆப்ல நீங்க டவுன்லோட் பண்ணும்போது அங்க வந்து பேக்ரவுண்ட் ஒயிட்டா இருக்கும், ப்ளூ கலர்ல ஜீசஸ் இமேஜ் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல கடைசியில வந்து ஒரு ஆண்டிலே விவிலியத்தை எவ்வாறு படித்து முடிக்கலாம், எத்தனை அதிகாரங்கள் படிக்கலாம் என்று உங்களுக்கு அழைப்பு இருக்கின்றன. ஆகவே அடுத்த ஆண்டு 27க்கு முன்பாக விவிலியத்தை அறிவோம், சட்டத்தை அறிவோம், கடவுளின் திட்டத்துக்கு ஏற்றவாறு வாழும். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வழிநடத்துவாராக. ஆமென். எல்லாம் தந்தை, மகன், தூய ஆவியின்